லைஃப்பை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னால் சுற்றி இருக்கவங்க சொல்கிறது எல்லாத்தையுமே நம்மளோட காதுக்கு எடுத்துக்கக்கூடாது. நம்மளோட கோல் என்ன, அதுக்கான அட்வைசஸ் எதாக இருக்கும் அப்படின்றத யோசித்து அதை மட்டும் எடுத்துக்கிட்டு நம்மளோட கோலை நோக்கி ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும். சூப்பர். இந்த ஒரு அழகான நோட்டோட நம்மளோட ஷோவை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ், இது யுகம் கனெக்ட். இன்னைக்கு கிருத்திகாஸ் கிச்சன்ல கிருத்திகா ராதாகிருஷ்ணன் வந்து நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு டிஷ் தான் செஞ்சு காட்ட போறாங்க. என்னன்னு கெஸ் பண்ண முடியுதா? ஏதாவது பன்னீர்ல வெரைட்டியா ஏதாவது பண்ண போறாங்களோ? எஸ், எப்படி கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க. இன்னைக்கு பன்னீர் கிரேவி எப்படி பண்ணுறது அப்படின்றது தான் சொல்லி தர போகிறாங்க. வாங்க பார்த்து கற்றுக்கலாம். ஹாய், ஹலோ அண்ட் குட் மார்னிங். இன்னைக்கோட கிருத்திகாஸ் கிச்சனில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க வந்து ஒரு சூப்பரான ஒரு பன்னீர் கிரேவி எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கோட டிஷ்ஷில் வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்தோம்னாக்கா பன்னீர், தக்காளி, வெங்காயம், அரிசி மாவு, கசூரி மேத்தி, கரம் மசாலா, தனியா பவுடர், ஜீரகம், குடமிளகா. ஸோ இப்போ நம்ம வந்து பன்னீரை வெட்டி இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சாக்க பன்னீர் நல்லா சாஃப்டாக இருக்கும். வடிச்சிட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். இதோட அகைன் கொஞ்சமாக அரிசி மாவு ஆட் பண்ணிடலாம் அண்ட் லிட்டில் பிட் ஆஃப் சால்ட் அண்ட் இதை வந்து நல்லா அப்படியே பெரட்டி எடுத்துடலாம். ஓகே, ஸோ இதை நம்ம வந்து ஒரு கைண்ட் ஆஃப் டீப் ஃப்ரை இல்லை, ஒரு ஷாலோ ஃப்ரை இல்லை, ஒரு மாதிரி ஒரு மீடியம் ஃப்ரையாக நம்ம அதை பண்ணி எடுக்க போகிறோம். ஏன் இந்த மாதிரி கோடு கோடான பாத்திரம் அப்படின்னாக்க வந்து எனக்கு வந்து இந்த டிசைன் வந்து அதில் லைட்டாக வரும் அப்படின்னு ஒரு ஆசையாக இருக்குது. ஸோ அதனால் வந்து ஸோ அகெயின் இதில் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது மசாலாக்கள் ஆட் பண்ணணுன்னா இதுலேயே நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை மேக்ஸிமலாக வந்து இதை நல்லா நீங்கள் பெரட்டி பெரட்டி எடுத்துட்டிங்கன்னா ஓகே, இன்னும் 2 மினிட்ஸில் ஆயில் ரெடி ஆயிரும். இது ரெடி ஆகிட்டு இருக்கும்போதே நம்ம வந்து இந்த கிரேவியை ரெடி பண்ணிடலாம். ஸோ ஏன்னா இது வந்து கொஞ்சம் நல்லா எல்லா பக்கமும் ரோஸ்ட் அண்ட் டோஸ்ட் ஆகணும். அது பட் ரொம்ப டோஸ்ட் பண்ண வேணாம், ஏன்னா ஹார்ட் ஆயிரும். இது எந்தளவுக்கு நல்லா கிறிஸ்பி மற்றும் ஒரு ஜூஸியாக இருந்ததுனாக்கா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அது. இப்போ நான் வந்து இந்த கிரேவிக்கு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆயில், ஜீரகம், ஜீரகம் ரெடி ஆனோடனே நம்ம வந்து இந்த ஆனியனை ஆட் பண்ணிடலாம். இப்போது இது வந்து இந்த ஒரு பக்கம் டோஸ்ட் ஆயிடுச்சு. நல்லா இதை அப்படியே ரோல் பண்ணி விட்டோன்னா இன்னொரு சைடும் நல்லா டோஸ்ட் ஆயிரும். ஸோ இது ஆல்மோஸ்ட் டன். இது இப்போ இந்த எண்ணெயில் வந்து இந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம்.
வெங்காயம் சூப்பராக ரோஸ்ட் ஆகிட்டுருக்கு. இதோட வந்து இந்த ஸ்டேஜில் குடமிளகாவை முதல்ல ஆட் பண்ணிடுறோம். ஏன்னா எனக்கு குடமிளகாவும் நல்லா ஒரு மாதிரி ஆயிலில் ரோஸ்ட் பண்ண எஃபெக்ட் வேணும் எனக்கு. சால்ட், மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் இது வந்து உங்களோட கரம் மசாலா, தனியா பவுடர். இது கரம் மசாலா ஏற்கனவே நம்ம தனியா பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்வேஸ் ஒரு நார்த் இந்தியன் கிரேவிக்கு ஆம்ச்சூர் அண்ட் கசூரி மெத்தி அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த டொமேட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு வெங்காயமும் 3 தக்காளியும் எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து இன்னொரு நியூ இன்க்ரீடியண்ட். இது வந்து லோட்டஸ் சீட், தாமரை விதையை வந்து அப்படியே நம்ம இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கோம். கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு. ஸோ இதை வந்து ஒரு 2 minutes அப்படியே மூடி வச்சிடலாம். ஜஸ்ட் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் மெல்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, லோட்டஸ் சீட் என்ன அப்படின்னாக்க வந்து இது ஆக்சுவலாக இது பேர் வந்து மக்கானா அப்படின்ட்டுன்னு இதுக்கு பேர் மக்கானா. இந்த மக்கானா வந்து நம்ம வந்து ஆக்சுவலாக அப்படியே கூட சாப்பிட்லாம். இப்போ வந்து நம்ம 4 மணிக்கு 4 o'clock கிரேவிங் ஒன்று வருது இல்லையா, டீயோட ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு இருக்கும்போது இதை வந்து சும்மா மசாலா பவுடர்லாம் போட்டு அப்படியே ரோஸ்ட் பண்ணி எடுத்தோன்னாக்கா லோ கேலரி பட் ஆனால் வெரி ஹை ஆன் ப்ரோட்டீன்ஸ், ரொம்ப நல்ல பசியை அடக்கக்கூடிய ஒரு ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் இது. ஸோ இதை வந்து நம்ம கிரேவிலையும் போடலாம், பாயசத்துலேயும் போடலாம், அப்படியே சாப்பிட்லாம். கசூரி மேத்தி எல்லா நார்த் இந்தியன் ரெசிபிலையும் கசூரி மேத்தி அப்படின்னு சொல்கிறாங்களே, இது என்ன நியூட்ரிஷன்? கசூரி மேத்தினாலே நமக்கு வந்து வெந்தயக்கீரை, காஞ்ச வெந்தயக்கீரை வந்து நார்த்தில் நிறைய ரெசிபீஸில் அவங்க இன்க்ளூட் பண்ணுவாங்க. அது வந்து ஆக்சுவலாக ஒரு மேஜிக் இன்க்ரீடியன்ட் மாதிரி அதை கடைசியில் எடுத்து இப்படி கையில் இப்படி தேய்ச்சிட்டு அப்படியே போடுவாங்க அதை. ஆனால் பிலீவ் இட் ஆர் நாட், அது என்ன மந்திரமோ என்ன மாயமோ என்ன ஜாலமோ தெரியல, இந்த டேஸ்ட் ஆஃப் த சப்ஜி வந்து கொஞ்சம் வேறு லெவலுக்கு எஸ்கலேட் ஆயிரும். அது நம்ம இப்போ வந்து இந்த கிரேவியை எப்படி என்ன சுச்சுவேஷனில் இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஓகே, இது அவ்வளோதாங்க, எடுத்துடலாம். இப்போ வந்து இந்த பொரிச்சு வச்ச ரோஸ்ட் பண்ண பன்னீரை இதோட ஆட் பண்ணிடலாம். சொன்ன மாதிரி கொஞ்சமாக கசூரி மேத்தி, and ஆம்ச்சூர். டேஸ்ட் பார்த்துட்டு ஆம்ச்சூர் ஆட் பண்ணிக்கோங்க, தேவைப்படுதா தேவைப்படலையா அப்படின்ட்டுன்னு பார்த்துட்டு. ஸோ இதை நம்ம இப்போ வந்து டேஸ்ட் பார்த்துடலாம். அது ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா சாஃப்டாகவும் இருக்குது, அது சேம் டைம் ஷார்ப்பாகவும் இருக்குது. இப்போது இதை எப்படி சர்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இந்த யம்மியான கிரேவி ஷூர் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இந்த சப்ஜியை. Till we meet you again tomorrow. Take care, see you. இன்னைக்கு அறிவும் ஆரோக்கியத்துல டாக்டர் ஜே ரூபா நமக்கு என்ன செஞ்சு காட்ட போறாங்கன்னு தெரியுமா? டெய்லியுமே ஹெர்பல் பேஸ்டான மெடிசன்ஸ் தான் செஞ்சு காட்டுவாங்க. எஸ், இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட டென்டல் கேர் பண்ணுறதுக்கான ஒரு ஹெர்பலில் பட்பொடி செஞ்சு காட்ட போகிறாங்க. வாங்க பார்க்கலாம். காலை வணக்கம். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். பல்லில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள், இதனால் நம்ம வந்து அந்த பல்லை வந்து முழுமையாக அகற்றதோ இல்லை வேர் சிகிச்சை வரைக்கும் போகக்கூடிய நிலைகளோ வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி பல்லை வந்து அடிக்கடி சொத்தை விழுறதோ இல்லை பல் ஈறுகளில் வீக்கம் உண்டாகிறது, இதெல்லாம் வந்து தவிர்க்கக்கூடிய ஒரு மூலிகைகள் சேர்ந்த பல் பொடி எப்படி தயாரிக்கிறதுன்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ பல்லில் உண்டாகக்கூடிய பிரச்சனை என்ன விதமான பிரச்சனைகள்லாம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக 3 ஸ்டேஜில் நம்ம வந்து பல்லில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகளை வந்து சொல்லுவோம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பல்லுக்கு மேலே இருக்கக்கூடிய எனாமல்
பகுதி, அதாவது நம்ம யூஸ்வலாக நம்ம வெறும் கண்ணால் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, இந்த வெள்ளை நிற பகுதி இங்கே வந்து பாதிப்பு உண்டானது அப்படின்னா பற்களில் வந்து லேசாக ஒரு மஞ்சள் நிறமோ இல்லை வந்து மைல்டாக ஒரு கருநிறமோ வந்து லைட்டாக தோன்ற ஆரம்பிக்கும். இந்த கட்டத்தில் நமக்கு பெருசாக எந்த ஒரு பாதிப்புமே வந்து தெரியாது. ஆனால் அந்த நிறம் மாற்றம் மட்டும் இருக்கும். அந்த இடங்கள்ல அடிக்கடி வந்து உணவு போய் வந்து அங்கே தங்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ இந்த கட்டத்திலே வந்து நம்ம ஒரு நல்ல பல்பொடி வச்சு நம்ம வந்து பல்லை வந்து க்ளீன் பண்ணுறதோ இல்லை நம்ம அந்த பல்லில் வந்து உணவு சேராமல் பாதுகாக்கிறதோ இந்த மாதிரி நிலைகளை வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு பல்லில் மேலும் அந்த சொத்தை வந்து உண்டாகாமல் வந்து நம்ம தவிர்க்கலாம். ஸோ இந்த நிலையிலையும் நம்ம எந்த ஒரு கவனமே எடுத்துக்கலாம் அப்படின்னா அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது அது பல்லோட அந்த டென்ட் பகுதின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது அந்த எனாமலுக்கு கீழே இருக்கக்கூடிய நரம்பு பகுதிகளை வந்து பாதிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி பாதிக்கும் போது தான் நமக்கு ஏதாவது குளிர்பானங்கள் வந்து எடுத்துக்கும் பொழுதோ இல்லை வந்து ரொம்ப சூடான உணவுப் பொருட்கள் எடுத்துக்கும் போது பல் கூச்சம் வந்து உண்டாகும். ஸோ அந்த பல் கூச்சம் உண்டாகக்கூடிய ஸ்டேஜ் தான் வந்து செகண்ட் ஸ்டேஜ்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்டேஜையும் நம்ம வந்து பெருசாக கண்டுக்கலை, நம்ம அதை பற்றி வந்து பெருசாக ஒரு கவனம் வந்து கொடுக்கல அப்படின்னா அடுத்து வந்து அந்த பல்லோட உள்பகுதியில் இருக்கக்கூடிய பல்ப், அதாவது ரத்த ஓட்டம் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளுக்குமே வந்து போய் பாதிப்பை வந்து உண்டாகும். ஸோ இந்த கட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பல்லில் வந்து ஒரு ஓட்டை விளறதோ இல்லை வந்து சொத்தை வந்து அதிகமாகி கேவிட்டி ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு கண்டிஷனுக்கு வந்து வந்துடும். ஸோ அந்த மாதிரி நிலைகளில் அங்கே இருக்கக்கூடிய பாக்டீரியாங்கள் வந்து உள்ளே இருக்கக்கூடிய இரத்த நாளங்களை வந்து தாக்கி அந்த பாதிப்பை உண்டாக்கும் பொழுது தான் நமக்கு பல்லில் வந்து வலி உண்டாகும், ஈறு வீக்கம் வந்து உண்டாகும். ஸோ இதனால தான் வந்து நமக்கு வேறு சிகிச்சை வரைக்கும் போகக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வருது. ஆனால் இதை வந்து நம்ம ஒரு மூலிகை பல்பொடி தயாரிக்கிறது மூலமாக ஆரம்ப கட்டத்திலே வந்து இதை நம்ம வந்து சரி செய்யலாம். நம்மளுடைய முன்னோர்கள் வந்து ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி அப்படிங்கிறத வந்து சொல்லியிருப்பாங்க. ரொம்ப காமனாக வந்து இன்னும் கூட கிராமங்களில் வந்து வேப்பங்குச்சி வந்து பல் துலக்கக்கூடிய ஒரு வழக்கமெல்லாம் இருக்குது. ஆனால் நம்ம இன்றைக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய நிறைய பேஸ்ட் அப்படிங்கிறது வந்து அதில் நிறைய உடலுக்கு ஒவ்வாத பொருட்கள் இருக்குது. முக்கியமாக நிக்கோட்டின் மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஸோ ஒரு சில வகையான பேஸ்ட் வந்து கொஞ்சம் காரத்தன்மை இருக்கக்கூடிய பேஸ்ட் வந்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரிப்பீட்டடாக அசிடிட்டி சம்மந்தமான பிரச்சனைகள் வருது. இதெல்லாமே வந்து நம்ம ரெகுலராக பேஷண்ட்டை வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ அசிடிட்டி வந்து தொடர்ந்து இருக்குது. அவங்க என்ன பேஸ்ட் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பேஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பேஸ்ட்டில் இருக்கக்கூடிய நிக்கோட்டின் மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம உடலுக்கு பாதிப்பு உண்டாக்குது. இல்லை அந்த பேஸ்ட்டில் இருக்கக்கூடிய சில மூலக்கூறுகள் வந்து நம்மளுடைய எனாமலை வந்து பாதிக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமாக நமக்கு பல் சொத்தை மாதிரியான பிரச்சனைகள் வந்துடுது. இதெல்லாம் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்கக்கூடிய பிரச்சனைகள். ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு இந்த பல்பொடி எப்படி தயாரிக்கணும்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கருவேலம் பட்டை. ஸோ கருவேலம் பட்டை வந்து நல்லா துவர்ப்பாக இருக்கும். ஸோ அந்த கருவேலம் பட்டை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அந்த கருவேலம் பட்டையை வந்து நம்ம பொடியாக்கியும் வந்து வச்சுருக்கோம். அதே மாதிரி வேப்பம் பட்டை, இந்த வேப்பம் பட்டை வந்து பொடியாக்கி வச்சுருக்கோம். அதே மாதிரி கடுக்காய் தோல், இது கூட வந்து லவங்கம், பச்சை கற்பூரம், இந்துப்பு. ஸோ இது என்ன ரேஷியோவில் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா வேப்பம் பட்டை பொடி, கடுக்காய் தோல், அதே மாதிரி கருவேலம் பட்டை பொடி, இது மூணுமே வந்து நம்ம ஒரு பங்கு வந்து எடுத்துக்கிறோம். அதாவது ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த லவங்கம், இந்துப்பு இது ரெண்டும் வந்து 1/4 பங்கு வந்து எடுத்துக்கலாம். ஒரு 25 கிராம் அளவுக்கு வந்து எடுத்துக்கலாம். பச்சை கற்பூரம் வந்து ஒரு 5 கிராம் அளவுக்கு வந்து எடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப கம்மியான அளவு வந்து எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா அரைச்சிட்டு இதை வந்து நம்ம ரெகுலராக வந்து ப்ரஷ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பல்பொடியால் வச்சு நம்ம வந்து பல் துலக்கிட்டு நம்ம தூங்கினோம் அப்படின்னா ஸோ இதில் வந்து லவங்கம் இருக்குது, அதே மாதிரி இந்துப்பு இருக்குது. இது எல்லாமே வந்து நமக்கு செரிமான சக்தியும் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். வாயில் உண்டாகக்கூடிய அந்த கிருமிகள் தொற்றையும் வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி செய்யறது நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ இது வந்து ஒரு நம்ம 100 கிராம் அளவுக்கு வந்து இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். அதாவது ஒரு பங்குன்னு வச்சுக்கலாம். நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு நல்ல ட்ரையான மிக்ஸி ஜாரில் வந்துட்டு இது வந்து வேப்பம் பட்டை பொடி ஒரு பங்கு நம்ம வந்து சேர்த்துருக்கோம். அதே மாதிரி கடுக்காய் பொடி ஒரு பங்கு, அதே மாதிரி கருவேலம் பட்டை பொடி, இது கூட 1/4 பங்கு அளவுக்கு நம்ம வந்து லவங்கம் வந்து சேர்த்துக்கிறோம். இந்த லவங்கத்தில் இருக்கக்கூடிய வாலட்டைல் ஆயில் வந்து பல்லில் உண்டாகக்கூடிய சொத்தை வந்து சரி பண்ணும். இந்துப்பு ஒரு 25 கிராம் அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம். கூடவே ஒரு 5 கிராம் அளவுக்கு நம்ம பச்சை கற்பூரமும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம நல்ல ஒரு ட்ரையான மிக்சியில் வந்து அரைச்சிக்கலாம். இது நல்ல கிராம்பு, பச்சை கற்பூரம்லாம் சேர்த்துருக்கும் போது நல்ல ஒரு வாசனையோடு இருக்கும். கொஞ்சம் வாயில் நம்ம வந்து ப்ரஷ் பண்ணும்போது விறுவிறுப்பான ஒரு டேஸ்ட்டோடையும் இருக்கும். ஸோ பற்களில் அதனுடைய இடுக்குகளில் வந்து நமக்கு சில கிருமிகளோ இல்லை உணவு சம்மந்தமான பொருட்களோ தங்கி இருக்கும் பொழுது காலையில் எழுந்த உடனே நம்ம
ஒரு எண்ணெய் வச்சுட்டு ஒரு நல்லெண்ணெயோ இல்லை வந்து நல்ல செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயோ இருந்ததுன்னா ஒரு ஸ்பூன் வச்சுட்டு நம்ம எண்ணெய் கொப்பளித்தல் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறதில்ல. அந்த எண்ணெய் கொப்பளித்தல் செஞ்ச பிறகு இந்த பற்பொடி வச்சு நம்ம வந்து பல் துலக்கணும் அப்படின்னா ஸோ அந்த ஈறுகளில் உண்டாகக்கூடிய வீக்கம், ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய பல் சொத்தை மாதிரியான பிரச்சனைகளும் வந்து சரியாகும். செரிமான கோளாறுகள் மாதிரியான பிரச்சனைகளும் வராமல் தடுக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு பேஸ்ட்னால வந்து இன்றைக்கி செரிமான கோளாறுகள் வந்து வருது. ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகளும் வராமல் தடுக்கலாம். ஸோ இன்றைக்கு பற்களில் உண்டாகக்கூடிய பாதிப்புகள் எப்படியெல்லாம் வந்து உருவாகும், எந்தெந்த ஸ்டேஜ்லலாம் வந்து அந்த பல்லில் வந்து எந்த மாதிரியான சிம்டம்ஸ் வரும், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இதை சரி செய்யக்கூடிய ஒரு மூலிகைகள் சேர்ந்த பல் பொடி எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். இன்னைக்கு இனியவைன்றல நம்ம என்ன பார்க்க போறோம்? எஸ், டாக்டர் உஷா நந்தினி வந்து டெய்லியுமே நமக்கு ஹெல்த் டிப்ஸ், லேடிஸ்க்கான ஹெல்த் டிப்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்க நம்மளோட லைஃப் ஸ்டைலில் என்னென்ன சேஞ்சஸ் ஏற்படுறது மூலமா ஹெல்த்தியான லைஃப்பை லீட் பண்ணலாம் அப்படின்னு தான் சொல்ல போறாங்க. வாங்க பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்எஸ் உஷா நந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், PCOS ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே பாருங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது கருமுட்டையை பற்றி தான். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த கருமுட்டையோடைய வளர்ச்சியை அதிகரிக்கிறதுக்கு என்னெல்லாம் சேர்த்திக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஆனால் நீங்கள் என்னெல்லாம் சேர்த்திக்க கூடாது, இந்த கருமுட்டை வளர்ச்சியை குறைக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னு சிலது இருக்கு. ஸோ நம்மளை கருமுட்டையோட வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய உணவுகள் நமக்கு தெரியாமலேயே எடுத்துக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் தானே, என்னைக்காவது ஒரு நாள் தானே அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி கருமுட்டையோடைய வளர்ச்சியை பாதிப்புக்கு உட்படுத்தி சீர்குலைக்கக்கூடிய உணவுகள்லாம் நம்ம என்னெல்லாம் அன்றாடம் சேர்த்திக்கிறோம், எதெல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ப்ராசஸ்டு மீட், அதாவது பதப்படுத்தப்பட்ட இறைச்சிகள் இல்லைன்னா வந்து மதிப்பு கூட்டப்பட்ட இறைச்சி வகைகள். இன்றைக்கி வந்து நம்ம நார்மலாக போய் கடையில் இறைச்சி வாங்குறத விட பதப்படுத்தப்பட்ட ரெஃப்ரிஜிரேட்டர்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இறைச்சி வகைகளை தான் நம்ம அதிகமாக எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி இறைச்சி வகைகள் வந்து கருமுட்டையோடைய ஆரோக்கியத்தை சீர்குலைக்கக்கூடியதாக இருக்குது. குறிப்பாக இந்த வெள்ளை கோழியும் அதனுடைய முட்டைகளும் பார்த்திங்கன்னா நிறைய ரசாயன ஊசிகளுக்கு உட்படுத்தப்படுது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஆனால் அந்த டேஸ்ட்டுக்காக நம்ம எடுத்துக்கிறோம். பட் அது நம்மளுடைய அடிமடியிலேயே கை வைக்குது, நம்மளுடைய கருமுட்டை வளர்ச்சியை பாதிக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ கண்டிப்பாக இன்னையிலிருந்து குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி செய்யக்கூடிய பெண்களும் சரி, வயதுக்கு வந்த பெண் குழந்தைகளும் சரி, நம்மளுடைய ஆரோக்கியம், கருப்பை ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் மேலே சொன்ன இறைச்சி வகைகளெல்லாம் தவிர்த்துடணும். அப்போ எந்த மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மீன் வந்து சிறந்த அசைவ புரதமாக சொல்லப்படுது. ஸோ அதை நம்ம எடுத்துக்கலாம். அது கருமுட்டை வளர்ச்சிக்கும் சப்போர்ட்டிவாக இருக்குது. ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா மைதா. இன்றைக்கி வந்து ரிஃபைன்டு வீட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நம்மளுடைய கோதுமை மாவை சுத்திகரிப்பு பண்ணி அதிலிருந்து முழுமையான நார்ச்சத்து எல்லாத்தையும் எடுத்துட்டு வெறும் மாவு பொருளை மட்டும் உட்கொண்டது தான் வந்து மைதா. அப்போது இந்த மைதா வந்து சுத்தமாக ஃபைபரும் கிடையாது, புரோட்டீனும் கிடையாது. கூடவே இதை சுத்திகரிக்கிறதுக்காக சேர்த்தக்கூடிய நிறைய கெமிக்கல்ஸ் வந்து கர்ப்பப்பையும் முட்டைப்பையும் டைரக்டாக பாதிக்குது அப்படிங்கிறதும் நமக்கு தெரியுது. ஏன்னா பரோட்டா, நூடுல்ஸ் இதெல்லாம் நம்ம பெண் குழந்தைங்களுக்கு, குறிப்பாக பாஸ்தா இதெல்லாம் ரொம்ப பிடிச்ச உணவாக இருக்குது. ஆனால் இதுவும் கருமுட்டையோடைய வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய ஒரு உணவாகத்தான் இருக்குது. அப்போ இதுக்கு மாற்று, எனக்கு வந்து மைதா சாப்பிடணும் போல இருக்குது, அந்த கிரேவிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறவங்க ரிச் கார்போஹைட்ரேட் கிரேவிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த உணவை உட்கொள்ளணுங்கிற ஆசை, அதை தவிர்க்கிறதுக்காக நீங்கள் புரோட்டீன் சார்ந்த உணவுகளை சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எண்ணமே வராமல் அவங்களால தடுக்க முடியும். நிறையா நட்ஸ் அண்ட் சீட்ஸ் எடுத்துக்கலாம், புரோட்டீன் பருப்பு வகைகள் நம்ம சேர்த்திக்கலாம். மூணாவது விஷயம் பார்த்தோம் அப்படின்னா பேக்கரி ஐட்டம்ஸு.
இப்போ மைதால செய்கிறதா பேக்கரி ஐட்டம்ஸ்னு நமக்கு தெரியும். ஆனால் அதுக்காக சேர்த்தப்படக்கூடிய எண்ணெய் வகைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இருந்து நம்ம கருமுட்டை வளர்ச்சியை சீர்குலைக்கக்கூடிய டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் நமக்கு கிடைக்குது. இந்த டிரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் இம்பேலன்ஸை ஏற்படுத்தி அதே சமயம் கருமுட்டையோடைய வளர்ச்சியையும் பாதிக்கக்கூடியதாக இருக்குது. இதனால் ஃபாலிக்குலோடைய டெவலப்மெண்ட் அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இப்போ கருமுட்டை ஒரு சின்ன அளவில் இருந்து நல்லபடியாக வளர்ச்சியாகி வெடித்து வெளியே வரணும் இல்லைங்களா, அதை பாதிக்கக்கூடிய தன்மை நம்ம எடுத்துக்கக்கூடிய டோனட்ஸு, பிஸ்கெட்ஸு, இன்னும் பேக்கரி ஐட்டம்ஸாக சொல்லப்படக்கூடிய ப்ரெட்டு, குக்கீஸு, ஏன்னா நிறைய பேர்த்துக்கு எந்திரிச்சோடனே காலை உணவாகவே இதாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் கருமுட்டையோடைய வளர்ச்சியை டைரக்டாக பாதிக்குது அப்படிங்கிறதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்து 4வது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டின்ட் அண்ட் பேக்டு ஐட்டம்ஸு. இன்றைக்கி நம்ம சிக்கன் சாப்பிட்றோமோ இல்லையோ, அது கூட ஒரு சாஃப்ட் ஏரேட்டட் ட்ரிங்க்ஸ் நம்ம நிறைய பேர் சாப்பிட்றோம். ஸோ இதில் நமக்கு ஜீரணத்துக்கு உட்படுத்தக்கூடிய நிறைய கெமிக்கல்ஸ் கலக்கிறாங்க அப்படின்னாலும் இந்த மாதிரியான விஷயங்களும் நிறைய பேருக்கு இன்றைக்கி ஃப்ரெஷ் ஜூஸ்ன்னு சொல்லிட்டு பேக்கில் அடைச்சி கிடைக்கக்கூடிய விஷயங்கள், ப்ரிசர்வேட்டிவ் சேர்ந்த அந்த பழச்சாறுகளுமே நம்மளுடைய கருமுட்டையோடைய வளர்ச்சியை சீர்குலைக்கக்கூடியதாக இருக்குது. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய மாவு பொருள் எல்லாமே சிம்பிள் கார்போஹைட்ரேட்ஸாக இருக்குது. ஸோ இது உடல் எடையை கூட்டக்கூடியதாகவும் இருக்குது. அதே சமயம் செரிமான கோளாறை அதிகப்படுத்தி குடலில் இருக்கக்கூடிய குட் அண்ட் பேட் பாக்டீரியாவோட தன்மையை பாதித்து அதை தொடர்ந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸை ஏற்படுத்தி கருமுட்டையுடைய வளர்ச்சியை சீர்குலைக்கக்கூடியதாக இருக்குது. 5வது விஷயம் பார்த்தீங்கன்னா பால் சார்ந்த பொருட்கள். இன்றைக்கி எல்லா குழந்தைங்களுக்குமே இது ஒரு பிடித்த உணவாகத்தான் இருக்குது. ஆனால் பால் நல்லது தானே அப்படிங்கிறது நம்ம எல்லார் மனசுலையும் இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம பால் உற்பத்தி அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா எப்படி இன்றைக்கி மீட் அப்படிங்கிறது லேப் மீட் அப்படின்னே ஒன்று வந்துருச்சு. அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய ஆட்டு இறைச்சி, மாட்டு இறைச்சி, கோழி இறைச்சி, இது எல்லாத்தையுமே நம்ம லேப்லேயே உற்பத்தி பண்ண முடியுங்கிறது ஒரு லேட்டஸ்ட் ரிசர்ச்சாக இருக்குது. அதே மாதிரி இந்த பாலை உருவாக்குறோம், மாட்டில் இருந்து கறக்கிறத காட்டிலும் இந்த பாலை உருவாக்கி நம்ம நிறைய யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி அந்த மாடுகளுக்கு போடக்கூடிய ஊசி, அதனால் இருக்கக்கூடிய மருந்து மாத்திரைகள், ஹார்மோனல் இன்ஜெக்ஷன்ஸ், இது எல்லாமே நம்மளுடைய உடல்லையும் ஊடுருவக்கூடியதாக இருக்குது. ஸோ நம்மளுடைய கருமுட்டையும் அது பாதிக்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் சுத்தமான நாட்டு மாட்டுப்பால் கருமுட்டை வளர்ச்சியை அபரிமிதமாக கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அந்த மாட்டுப்பால் இன்னைக்கு காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய அந்த ஹார்மோன் இன்டியூஸ்டு மில்கை பற்றி மட்டும்தான் நம்ம பேசுகிறோம். அந்த மில்க் இன்றைக்கி கருமுட்டையோடைய வளர்ச்சியை சீர்குலைக்கக்கூடியதாகவும் அந்த கருமுட்டை மெச்சூர் ஆகி நல்லபடியாக வளர்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாத மாதிரியும் இருக்குது. ஏன்னா நான் பிசிஓஎஸ் சம்மந்தமான பேஷண்ட்ஸ் பார்க்குறதுனால அந்த பேஷண்ட்ஸ் கிட்ட நீங்கள் என்னென்னலாம் சின்ன வயசுலேருந்து அந்த குழந்தைங்களுக்கு கொடுத்துருக்கீங்கன்னு அவங்க அம்மாமார்கிட்ட கேட்கும் பொழுது அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயங்களில் முத்தாய்ப்பாக இருக்கக்கூடியது ஒன்று பால், இன்னொன்று கோழி இறைச்சி, அதுக்கப்புறம் சாக்லேட்ஸ். ஸோ இதுதான் நான் இன்றைக்கி கேள்விப்படுறேன். ஸோ இந்த விஷயங்களை எல்லாமே நம்ம தவிர்க்கும் பொழுது நம்ம கருமுட்டையோடைய வளர்ச்சி கண்டிப்பாக ஆரோக்கியமாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி 13 வயசில் பிசிஓஎஸ் இருக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தைக்கு 27-28 வயசுலேயே ஏஎம்ஹெச் வேல்யூ குறைஞ்சிடுது அப்படிங்கிறது தான் பெரிய அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருக்குது. அதனால் சிறு வயசுலேருந்தே பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவு முறைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நான் இப்போ சொன்ன உணவுகளையெல்லாம் தவிர்த்து ஒரு ஆரோக்கியமான உணவு முறைக்கு பெண் குழந்தைங்களை உட்படுத்தும் பொழுது நம்மளுடைய வருங்கால சந்ததியை நம்ம பாதுகாக்க முடியும். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம். இன்னைக்கு ரெஸ்கோமீட்டர்ல டாக்டர் நாராயணன் ஃபினான்ஸ் சம்பந்தமா என்ன சொல்ல போறாரு? இன்னைக்கு டிமேட் அக்கவுண்ட் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். புதியகம் ரிஸ்கோமீட்டருங்கிற ப்ரோக்ராமில் நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பதிலாக என்ன இன்வெஸ்ட்மெண்ட் சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு மியூச்சுவல் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது.
ஸோ அந்த மியூச்சுவல் ஃபண்டில் ஈக்விட்டி ஃபண்டு அப்படிங்கிறது ஒரு டாபிக். அதோட தொடர்ச்சியாக வந்து இது எல்லாத்துக்கும் அடிப்படையான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிமேட் அக்கௌண்ட். டிமேட் அக்கௌண்ட்டுனா என்ன? டிமேட் அக்கௌண்ட்டும் பேங்க்கோட அக்கௌண்ட்டும் ரெண்டும் ஒன்று தான், சிமிலர். பேங்க் அக்கௌண்ட்டு வந்து நீங்கள் உங்களோட பேங்க்கில் ஒரு பேங்க்கில் போய்ட்டு கேஒய்சி ஃபில் பண்ணி ஒரு பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க. நீங்கள் உங்கள் கையிலேருந்து ஒரு 500 ரூபா பணத்தை அக்கௌண்ட்டில் போடுறீங்கன்னா அந்த அமௌண்ட் உள்ளே போட்டோன்னா அது எலக்ட்ரானிக்காக கன்வெர்ட் ஆகிடும். நீங்கள் அந்த பணத்தை பார்க்க முடியாது. திரும்ப அந்த 500 ரூபா விட்ரா பண்ணும்போது நீங்கள் என்ன அமௌண்ட்டு கேஷ் போட்டிங்களோ அதே கேஷ் திரும்ப வராது, ஏதோ ஒரு 500 ரூபா வரும். அதே மாதிரி தான் டிமேட்னா என்னென்னா, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஷேரை எலக்ட்ரானிக் முறையில் உங்களோட எலக்ட்ரானிக்காக ஒரு இடத்துல வச்சுக்கிறதுக்கு பேர் தான் வந்து டிமேட் அக்கௌண்ட். ஸோ இதே சிமிலர் ப்ரொசீஜர் தான். ஒரு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கீழே கண்ட்ரோலில் இருக்குது. ஒரு டிமேட் அக்கௌண்ட்டுங்கிறது வந்து நேஷ்னல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி லிமிடெட், NSDL CDSL, அதுக்கு கீழே இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகும், உங்களோட சேம் KYC ஃபார்முலா தான். உங்களோட பேன் கார்டு, ஆதார் கார்டு, ரெகுலராக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு என்னென்ன தேவையோ, அதாவது ஃபோட்டோ, ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப், ரெஃபரன்ஸு, இது எல்லாத்தையும் போட்டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் எப்படி ஓப்பன் பண்ணிங்களோ அதே மாதிரி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் ஷேரை டிமேட்டுங்கிற முறையில் கன்வெர்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து ஃபிசிக்கல் ஷேர் கிடையாது, முன்னாடிலாம் ஃபிசிக்கல் ஷேர் இருந்துச்சு. ஸோ அது ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த டிமேட் அக்கௌண்ட்டை உங்களோட பேங்கிங் அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எப்போ மியூச்சுவல் ஃபண்டு வாங்கும்போதும் உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டுக்குள்ளே போய் அந்த மியூச்சுவல் ஃபண்டு உட்காந்துக்கும். இல்லைனா மியூச்சுவல் ஃபண்டை வந்து நீங்கள் தனியாக டீல் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி பேங்க் அக்கௌண்ட்டோட டிமேட் அக்கௌண்ட் வைக்கிறதுனால என்ன லாபம் அப்படின்னிங்கன்னா, ஒரு ஈக்விட்டி ஃபண்டை நீங்கள் வாங்குறீங்க மியூச்சுவல் ஃபண்டில். ஸோ ஒரு லட்ச ரூபாய்க்கு வாங்கிட்டீங்க, அந்த அக்கௌண்ட்டில் 20 ரூபா பர் யூனிட்டில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு. இது உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் போய் இருக்கும், கனெக்டட் பேங்க் அக்கௌண்ட்டில். இப்போ நீங்கள் நாளைக்கு வந்து உங்களுக்கு ஒரு பண தேவையினால் அந்த ஈக்விட்டி ஃபண்டை நீங்கள் விற்கிறீங்க, அதே அப்ளிகேஷனில் போய் அதே மாதிரி செலக்ட் பண்ணி அப்படியே விற்கலாம். விற்கும்போது அதே பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்தின் 3 டேஸில் கிரெடிட் ஆகிடும். ஸோ இதோட ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா, ஒரு பேங்க் அக்கௌண்ட்டு தேர்ந்தெடுக்கும் போது எப்படி வந்து நமக்கு நியர்பை பேங்க் இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி ஈஸியான வசதிக்கு எந்த பேங்க் வந்து அப்ளிகேஷன்ஸ் ஒரு ஆப் கொடுக்குறாங்கங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஆப்பு வந்து வெரைட்டியாக இருந்துச்சுன்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் நம்ம எல்லாத்தையும் பண்ணிக்க முடியும். இன்சூரன்ஸும் சரி, ஒரு டிமேட் அக்கௌண்ட்டும் சரி, ஒரு PPFும் சரி, கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டும் சரி, உங்களோட கார் இன்சூரன்ஸ் வரைக்கும் எல்லாமே பண்ணக்கூடிய மாதிரி இப்போ பேங்க் அக்கௌண்ட் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கும் போது எல்லாமே ஒரே வசதியில் இருக்கும். ரெண்டாவது, இப்போ வந்து அட்வான்ஸ் வெர்ஷனில் என்ன பண்ணுறாங்க, உங்களோட டேட் என்ன ரிமைண்டருங்கிறதும் அதுவே வந்துடும். ஆட்டோ டெபிட் வரைக்கும் இப்போ போயிடுறாங்க, அதாவது உங்களோட இன்சூரன்ஸுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த டிமேட் அக்கௌண்ட்டோட ப்ரொசீஜர் என்னென்னு சொன்னேன். இது ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் எல்லா டீட்டெயிலும் கொடுத்ததுக்கப்புறம் மினிமம் ஒரு 1 வீக் 10 டேஸ் ஆகும். எகெயின் நீங்கள் வந்து அவங்கள ஒரு தினம் நேராக பார்க்கணும், அவங்களோட தம்பு இம்ப்ரெஷனோ இல்லை ஐடென்டிஃபிகேஷனோ கொடுக்கணும். ஏன்னா இப்போ வந்து நிறைய ஃபேக் கால்ஸ்லாம் வர்றதுனால எல்லா இடத்துலையும் செக்யூரிட்டி சிஸ்டம் அதிகமாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் டிமேட் அக்கௌண்ட்டுக்கும் இதே ப்ரொசீஜர் தான். ஒன்ஸ் ஓப்பன் பண்ணினோன்னே உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டு இது ரெண்டும் இன்டர்லிங்க் ஆகிடும், டிமேட் அக்கௌண்ட் அண்ட் பேங்க் அக்கௌண்ட். ஸோ இந்த ஈக்விட்டி ஃபண்டோட தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா, இதோட அடுத்தது முக்கியமானது வந்து பேலன்ஸ் ஃபண்டுன்னு ஒன்று சொல்கிறோம். பேலன்ஸ் ஃபண்டுனா என்னென்னா, எனக்கு ஈக்விட்டி ஃபண்டும் வேண்டாம், என்னால் அவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியாது, எனக்கு வந்து டெட் ஃபண்டு வேண்டாம், ஏன்னா அதில் வந்து ரொம்ப ரிட்டர்ன் கம்மியாக இருக்குது அப்படின்னிங்கன்னா, பேலன்ஸ் ஃபண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் என்னென்னா 60% உங்களோட பணத்தில் ஸ்டாக் மார்க்கெட்லேயும் 40% உங்களோட பணத்தை எடுத்து, அதாவது கடன் முதலீட்லேயும் இன்வெஸ்ட் பண்ணுவோம். கடன் முதலீடுங்கிறது வந்து எப்படின்னா, ஒரு டிபெஞ்சரோ இல்லை ஹை லெவல் செக்யூரிட்டிஸோ இல்லை ஹை லெவல் டிபெஞ்சரோ எனி கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணி உங்களோட ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா 10லேருந்து 12% வரக்கூடியதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இது கன்ஃபார்மாக வருமானா கன்ஃபார்மாக சொல்ல முடியாது எதையுமே. எகைன் இதுலேயும் ரிஸ்க் இருக்குது. இதில் 2 விதமான ரிஸ்க் இருக்குது. டிபெஞ்சரில் வந்து ஏதோ ஒரு கம்பெனி பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அந்த டிபெஞ்சர்னாலையும் உங்களோட ரேட் கம்மியாகலாம். உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஈக்விட்டியில் என்ன பணம் போட்டதுனால ஈக்விட்டியோட ப்ரைஸ் கம்மியாக போச்சுனாலையும் உங்களோட லாபம் கம்மியாகலாம். ஸோ வந்து ஓவராலாக வந்து இந்த ரிட்டர்னுங்கிறது வந்து எதுலேயுமே நம்ம கேரண்டி பண்ண முடியாது. எதெல்லாம் மார்க்கெட் ரிலேட்டடாக இருக்கோ அதில் எதுலேயுமே ரிட்டர்ன் கேரண்டி பண்ண முடியாது. 100% இருக்கும். எங்கே ரிஸ்க் இருக்கோ அங்கே ரிட்டர்ன் இருக்கும். அதை வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்து தான் ஸ்டெப் எடுக்கணும். ஸோ இது மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இந்த ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இருக்குது. பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இப்போ நம்ம எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஒரு செக்மெண்ட் வந்திருக்கு,
எஸ், டூர் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச செக்மெண்ட். இதில் வந்து நம்மளை சுற்றி இருக்கிற பிக்னிக் ஸ்பாட்டுக்கு தான் நம்மளை கூட்டு போவாங்க. இன்னைக்கு எந்த பிக்னிக் ஸ்பாட்டுக்கு கூட்டு போயிருக்காங்க அப்படின்றத போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு தி ஷோ. ஸோ சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. குழந்தைங்களுக்கும் லீவ் விட்டாச்சு, ஒரே ஜாலியாக தான் இருப்பாங்கல்ல. இந்த வீக்கெண்ட்ஸ்லாம் எங்கே போய் நல்லா ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கீங்க. இன்னைக்கு உங்களை ஒரு சூப்பரான பிளேஸ்க்கு தான் கூட்டிட்டு போக போறேன். எந்த இடம் அப்படிங்கிறது ஒரு சஸ்பென்ஸாவே இருக்கட்டும். இன்னைக்கு ஒரு குட்டி டிராவல் போக போறோம். போலாமா? ரொம்ப நேரமாக உங்களுக்கு சஸ்பென்ஸாக இருக்கிற இடத்த ரிவீல் பண்ணிடலான்ட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம சென்னை எக்மோரில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு போலீஸ் மியூசியமுக்கு தாங்க வந்திருக்கோம். இடம் பார்க்குறதுக்கே ரொம்ப அமேசிங்காக மிரட்டலாக இருக்குன்னு தான் சொல்லணும். ஒரு காலத்தில் இது கமிஷனர் ஆஃபீஸாக இருந்தது. இப்போ அதை ரெனோவேட் பண்ணி தமிழ்நாடு போலீஸ் மியூசியமாக மாற்றிருக்காங்க. இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமிஷனர் ஆஃபீஸ் ரூமில் தாங்க இருக்கோம். நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலகட்டத்திலேருந்து எந்த செட்டப்பில் இருந்துச்சோ அதை அப்படியே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு டைப் ரைட்டிங் மிஷின் அண்ட் இது வந்து பென் ஸ்டாண்ட் அப்படின்னு இருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் டெலிஃபோன். ஹலோ, டெலிஃபோன் வந்து டேரெக்டாக வந்து இது கவர்னர் டு கமிஷனர் அந்த ஒரு கனெக்ஷன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே இந்த செட்டப் பார்க்குறதுக்கே இன்னும் அழகாக இருக்குது. அண்ட் இப்போ வரைக்குமே இதே சேம் செட்டப்ஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதாவும் சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் நம்ம கமிஷனர் அவர்கள்லாம் வந்து ஒரு சில சீக்ரெட்ஸ்லாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? ஒரு சில சீக்ரெட்டான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எங்கே எழுதுவாங்க, எப்படி வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். ஸோ இது ஒரு பியானோ மாடலில் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இதில் வந்து அவங்க எழுதுகிற இன்ஃபர்மேஷன் ஆகட்டும், எங்கே எதை வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட பர்சனல் ஸ்பேஸாக வந்து இதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பியூட்டிஃபுல்லாக இருக்குது. மியூசியத்தோட கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ஒரு டைகரை வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பார்த்தாலே லைட்டாக ஷாக்காகவும் இருக்குது. இருந்தாலும் நம்ம டைகரை பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீலோடு இருக்குதுன்னு சொல்லுவேன். அண்ட் இது வந்து ஒரிஜினல் டைகரோட திங்ஸ் எல்லாம் இதில் இருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய ஸ்கின் ஆகட்டும், டீத்தாக இருக்கட்டும், போனாக இருக்கட்டும், ஒரிஜினல் டைகரோடது அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து பேண்டமிக் டைம்ஸில் வந்து போலீஸ் எல்லாரும் நல்லா ஒர்க் பண்ணனால, டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணனால ஹானரபிள் கியூரேட்டர் அவர்களாலே வந்து இது ப்ரெசென்ட் பண்ணப்பட்டதாக சொல்லப்படுது. அண்ட் இந்த டைகரோட ஹைட்டை பற்றி பேசணும் அப்படின்னா இது வந்து 9 feet 11 inches வந்து இருக்குங்க. டெஃபினட்டாக நீங்கள் இந்த போலீஸ் மியூசியமை பார்த்தீங்கன்னா இந்த டைகர் கூட ஒரு ஸ்னாப் எடுக்காமல் விடாதீங்க. மியூசியத்தோட கிரவுண்ட் ஃப்ளோரில் தாங்க நம்ம இருக்கோம். அண்ட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃப்ரேம்ஸ் வந்து இங்கே வச்சுருக்காங்க. இந்த ஃப்ரேம்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸையும் எந்த வருஷத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறத அழகாக அந்த நிகழ்வுகள் எல்லாம் ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது தானே, கரெக்டு தானே? Do you want a shot in this jail? Go ahead. ஜெயிலில் என்ன நானே அடைச்சிக்கிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது வந்து 1914 கோயம்புத்தூரில் தொண்டாமுத்தூர் அப்படின்னு சொல்லி ஒரு பகுதி இருக்குது. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஜெயிலில் இருக்கக்கூடிய கிரில் கேட் அண்ட் இங்கே வால் அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா பூட்டு கூட அந்த டைமில் இருக்கக்கூடியதை அப்படியே ரீஸ்டோர் பண்ணி வந்து இந்த மியூசியமில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா வந்து ஒரு மெமரிக்காக தான். ஸோ அந்த டைமில் இருக்கக்கூடியதை அப்படியே ப்ரிசர்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா that's a great thing.
ஸோ இது வந்து மெட்ராஸ் சென்ட்ரல் பிரிசனுங்க. இதோட ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து அந்த ஜெயில் பிரிசன் வந்து இடிக்கிறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி தான் எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே இருக்கக்கூடிய ஸ்டோன்ஸாக இருக்கட்டும், இந்த கேட்ஸாக இருக்கட்டும், இல்லை ஜன்னலோடைய அந்த கம்பிகளாக இருக்கட்டும், அண்ட் அங்கே இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ரொம்ப அழகாகவே வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. நேதாஜி அவர்களும் வந்து இந்த செல் பிரிசனில் அந்தமான் நிக்கோபாருக்கு வந்து கூட்டிகிட்டு போகிற வழியில் 172 அப்படிங்கிற ஒரு செல் நம்பரில் வந்து இவர் இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம் ஸ்குவாட் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இருக்கோம். ஸோ இந்த இடம் ஃபுல்லாகவே பாம் அப்படிங்கிறத நம்ம நியூஸ்லலாம் கேள்விப்பட்டிருப்போம், படங்களில் நிறைய பார்த்துருப்போம். என்னென்ன மாடல்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்பவே அழகாக தெளிவாக வச்சுருக்காங்க. என்ன மாதிரி வெடிகள் இங்கே இருக்குது, என்ன மாதிரி எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, ஸோ அது எக்யூப்மெண்ட்ஸ் எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஃபைண்ட் அவுட் பண்ணதை எப்படி டிஃப்யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான மாடல்ஸ் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. ஸோ அந்த பாம் டிடெக்ட் பண்ணும்போது எந்த மாதிரி காஸ்டியூம்ஸ்லாம் அவங்க வியர் பண்ணுவாங்க அப்படிங்கிறதவே தெளிவாக வச்சுருக்காங்க. அண்ட் என்னென்ன நிகழ்வுகள் வந்து இந்த பாம் விஷயங்கள்னால நடந்திருக்குங்கிறதே ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு டிஸ்கிரிப்ஷன்லையும் தெளிவாக அழகாக இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒன்றையும் பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ஒரு கன் பார்த்தீங்கன்னா லைட் மெஷின் கன் LMG அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதை பார்க்கும் போதே நல்ல டெரராக நீளமாக இருக்குது. அண்ட் வந்து இதோட ஸ்பெஷாலிட்டி என்னப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டர் வரைக்கும் அக்யூரேட்டாக வந்து நீங்கள் ஷூட் பண்ணக்கூடியதுக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இதை வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷன்ஸ், அப்புறம் டெரரிஸ்ட் அட்டாக் அந்த மாதிரிலாம் வரும்பொழுது இதை அக்யூரேட்டாக வச்சு பாயிண்ட் அவுட் பண்ணி ஷூட் பண்ணால் கண்டிப்பாக ஷூட் ஆகிடும் அப்படிங்கிறது தான் இந்த லைட் மெஷின் கன்னோட ஸ்பெஷாலிட்டி. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டியர் கேஸ் கன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த இதில் வந்து க்ரௌடடான ஒரு ஏரியாவில் வந்து எப்படிடா மக்கள் கூட்டத்தை வந்து தள்ளுறது இல்லை வந்து துரத்துறது அப்படின்னு தெரியாமல் எப்படி முழிச்சுட்டு இருக்க டைமில் தான் இந்த மாதிரி கன்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா யாரையும் ஹர்ட் பண்ணாது, யாரையும் ஃபயர் பண்ணும்போது ஷூட் ஆகாது. பட் என்னன்னா ஒரு ஃபயரோட எஃபெக்ட் வந்து கொடுக்குறனால கண்ணெலாம் வந்து கலங்குற மாதிரி ஒரு எஃபெக்ட் கண் எரிச்சலை வந்து கொடுக்குறனால அந்த டைமில் அந்த க்ரௌடடான பீப்புளை வந்து தவிர்க்கிறதுக்காக மெயினாக யூஸ் பண்ணுறது அந்த டியர் கேஸ் கன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒயிட் புல்லட் ப்ரூஃப் சஃபாரிங்க. இதோட ஆக்சுவல் வெயிட் வந்து 2040 kgs. பட் இப்போ புல்லட் ப்ரூஃபாக செட் பண்ணனால 110 அதோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதில் முக்கியமான விஷயமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை டயர் பர்ஸ்ட் ஆயிடுச்சுன்னா கூட 500 மீட்டர்ஸ் வரைக்கும் இதால் ட்ராவல் பண்ண முடியும். அண்ட் 2009 நமக்காக இந்த புல்லட் ப்ரூஃப் சஃபாரியை டிசைன் பண்ணதை இங்கே வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இதோட கிளாஸோட இன்ச்சஸ் எவ்வளோ, அதோட சைஸஸ் எவ்வளோ அப்படிங்கிறத ரொம்பவே அழகாக இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. அடுத்து அப்படியே பார்த்தோம் அப்படின்னா கோஸ்டல் செக்யூரிட்டி குரூப்பில் யூஸ் பண்ணக்கூடிய மெரைன் போலீஸ் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய வெஹிக்கிள்ஸ்லாம் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கே பார்த்தாலே தெரியும், நம்ம ஆப்வியஸாக அதை பார்த்துருப்போம். கலர் கூட ரொம்ப அழகாகவே வந்து ஒரு yellow அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்க வெஹிக்கிள் கூட வந்து மெரைன் போலீஸோட வெஹிக்கிள் தான். இது மணலில் வந்து ட்ராவல் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான வண்டி. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறையா படங்களில் வந்திருக்கும். அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறது ஒரு மொபைல். இது வந்து சிவகங்கையில் இருக்கக்கூடிய, அதுவும் 1982 வந்து டிசைன் பண்ணதுங்க. அங்கே இருக்கக்கூடிய அதே சிவகங்கையில் இருந்த ஒரு மொபைலை தான் வந்து டேரெக்டாக இங்கே வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறது என்ஃபீல்டு தான். நமக்கு இப்போ மாடிஃபிகேஷன்ஸாக நிறைய ராயல் என்ஃபீல்டு இப்படிலாம் வந்திருந்தாலுமே இது 1975 யூஸ் பண்ணப்பட்ட ஒரு என்ஃபீல்டு தான் இங்கே அழகாக வச்சுருக்காங்க. ஸோ எவ்வளோ வருஷங்கள் ஆனாலுமே அந்த காலமும் அந்த தன்மையும் அந்த பழமையும் மாறாமல் அப்படியே இருக்குன்னு தாங்க சொல்லணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. அப்பா, இவ்வளோ நேரம் சென்னை எக்மோரில் இருக்க தமிழ்நாடு போலீஸ் மியூசியமும் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு.
குழந்தைங்களுக்கும் லீவ் தானே, அதுவும் இந்த சம்மர் சீசன்னாலே வந்து எங்கேயாவது கூட்டிகிட்டு போகணும்னு சொல்லி நினைப்பாங்க. டெஃபினட்டாக ஒரு இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை வந்து அவங்க தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா தமிழ்நாடு போலீஸ் மியூசியமுக்கு வாங்க. நிறைய விஷயங்கள் பற்றி அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க, நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்ல நான் உங்களே சந்திக்கிறேன். until then it's tada, bye bye from Brinda. இன்னைக்கு யுகம் கணக்குல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸ்லாம் பார்த்தோம். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட்ல வந்து உங்களை சந்திக்கும் முறை இப்போ உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் டாரன் பாபு. நான் உங்கள் அஜிதா. இது யுகம் கனெக்ட்.